நேயர்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இது அட்சய திருதியை சிறப்பு பதிவு. அட்சய திருதியை வந்துட்டா போதும், நாம எல்லாரும் தங்கம் வாங்குறதுக்கு தயாரா இருப்போம் இல்லையா? டிவியில் விளம்பரம்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, அட்சய திருதிக்கு தங்கம் வாங்குங்க அப்படின்னு. பெண்கள் வீட்டில் ஆரம்பிப்பாங்க, அட்சய திருதிக்கு தங்கம் வாங்கி கொடுங்க அப்படின்னு. அடுத்த நாள் செய்தி பார்த்தோம் அப்படின்னா, நள்ளிரவு வரை தங்கம் விற்பனை, நகைக்கடைகளில் நள்ளிரவு வரை கூட்டம், இப்படிலாம் செய்திகளை நம்ம பார்த்துட்டே இருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அது ஒவ்வொரு வருஷமும் அட்சய திருதி அன்னைக்கு தங்கம் விற்பனை அதிகமாயிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? இப்போ அட்சய திருதினா என்ன, அதுக்கும் தங்கம் வாங்குறதுக்கும் என்ன சம்பந்தம், இதெல்லாம் தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அட்சயம் அப்படின்னா வளருதல்னு அர்த்தம், பெருகுதல் அப்படின்னு அர்த்தம். திருதியை அப்படின்னா மூன்றாவது நாள் திதி, அமாவாசை முடிஞ்சு மூணாவது நாள் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் திருதியை. ஒவ்வொரு மாசமும் தான் திருதியை வருது இல்லையா? நீங்க கேலண்டர்ல பாருங்களேன், சந்திர தரிசனம்னு போட்டிருப்பாங்க. சின்ன வயசுல நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, இன்னைக்கு மூணாம் பிறை பார்க்கணும், எங்க வீட்டிலலாம் இன்னைக்கு மூணாம் பிறை பார்க்கணும், இன்னைக்கு மூணாம் பிறை பார்க்கணும், அது ஒரு கடமையாவே வச்சிருந்தாங்க. நம்ம எல்லார் வீடுகள்லையும் அந்த வழக்கம் உண்டு. அப்புறம் காலப்போக்கில் கேலண்டர் பிரிண்ட் போடும்போதே சந்திர தரிசனம்னு போட்டாங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம், இன்னைக்கு நம்ம எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருக்கோம், மூணாம் பிறை பார்க்க மறந்துடுவோம் அப்படின்றதுக்காக சந்திர தரிசனம்னு கேலண்டர்லேயே போட்டாங்க. அப்போ அந்த அளவுக்கு மூணாம் பிறையை தரிசனம் செய்கிறது, திருதியை அன்னைக்கு பிறை பார்க்கறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த அட்சய திருதியைக்கு மட்டும் என்ன சிறப்பு? எல்லா மாசமும் திருதியை வருது, அதுல இருந்து அட்சய திருதியை எப்படி வேறுபடுது? இந்த அட்சய திருதியை சித்திரை மாசம் அமாவாசைக்கு அப்புறம் வர மூணாவது நாள். ஏன் இந்த நாள்ல அட்சய திருதியைன்னு வச்சாங்க அப்படின்னா, இந்த நாள்ல தான் சூரியனும் சந்திரனும் சம வலிமையோட இருக்கும். அதனாலதான் நம்ம முன்னோர்கள் அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க. சூரியனும் சந்திரனும் சம வலிமையோட இருக்கிற இந்த நாள்ல என்ன பண்ணினாலும் அது வளரும், பெருகும். அட்சயம்னா பெருகுதல், வளருதல். அப்போ இந்த நாள்ல குழந்தைகளுக்கு அன்னப்பிரயாசம் பண்றது, அட்சர பிரயாசம் பண்றது, இது எல்லாமே அவங்களுக்கு நல்லது. வீட்டுல சின்ன குழந்தை இருக்கா, முதல்ல அதுக்கு உணவு கொடுக்க ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு முதல்ல எழுத்து சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு கலை கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இசை வகுப்பு போகணுமா, கராத்தே வகுப்பு போகணுமா, நடன வகுப்பு போகணுமா, அந்த கலையை முதல்ல இந்த நாள்ல கத்துக்க ஆரம்பிக்கலாம். விவசாயம் சம்பந்தப்பட்ட வேலைகளை ஆரம்பிக்கலாம். வீடு கட்டிருக்கிறீங்களா, இன்னைக்கு கிரக பிரவேசம் போகலாம். இப்படி இந்த அட்சய திருதியை அன்னைக்கு எல்லா சுப காரியங்களும் செய்யலாம், எல்லா புது முயற்சியையும் நாம தொடங்கலாம். அது பல மடங்கு வளரும், பல மடங்கு பெருகும் அப்படின்றது ஐதீகம். இந்த அட்சய திருதியோட புராண கதைகள் நிறைய உண்டு. ஐஸ்வர்ய லட்சுமி, தானிய லட்சுமி, இவங்க ரெண்டு பேர் யாரு? அஷ்டலட்சுமிகள்ல இருக்கிறவங்க இல்லையா? இவர்கள் அவதாரம் செய்தது அட்சய திருதியை நாள்ல தான். குபேரன் செல்வங்களுக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறானே, அந்த குபேரன் தான் இழந்த செல்வங்களை எல்லாம் மீட்டது இந்த அட்சய திருதியை நாள்ல தான். இந்த நாள்ல தான் வியாசர் விநாயக பெருமான் கிட்ட போய் மகாபாரதத்தை எழுதணும்னு கேட்டார். திரௌபதிக்கு கிருஷ்ண பரமாத்மா துகில் கொடுத்து காப்பாத்தினாரே, அந்த நாள் கூட இந்த அட்சய திருதியை தான். இந்த நாள்ல எது பண்ணாலும் அது வளரும், பல மடங்கு பெருகும். நீங்க பிசினஸ் பண்றீங்களா, புதுசா ஒரு முயற்சியை இந்த அட்சய திருதியை நாள்ல நீங்க ஆரம்பிக்கலாம். அப்படி எல்லா புது முயற்சிக்கும் உகந்த நாள் இந்த அட்சய திருதியை. இந்த நாளில் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். அதனால தான் தங்கம் வாங்கினா நம்மக்கிட்ட நிறைய தங்கம் சேரும் அப்படின்றதுனால அட்சய திருதி அன்னைக்கு மக்கள் தங்கம் வாங்குறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க. தங்கம் தான் வாங்கணுமா அப்படின்னா இல்லை, கல் உப்பு வாங்குங்க. நான் எப்போவுமே அட்சய திருதி அன்னைக்கு சொல்லுவேன். நான் சொற்பொழிவுக்கெல்லாம் போகிறேன் இல்லையா, அப்போ நிறைய பெண்கள் என்கிட்ட கேட்பாங்க, அம்மா அட்சய திருதி அன்னைக்கு கண்டிப்பாக தங்கம் வாங்கணுமாமா, வீட்டில் கேட்கவே முடியலம்மா, அன்னைக்கு தங்கம் வாங்கினா தான் தங்கம் சேருமாமா அப்படின்னு அவங்க கேட்கும் போதெல்லாம் நான் சொல்லுவேன், உங்களால் கல் உப்பு வாங்க முடியல, அதை வாங்கி வைங்க போதும் அப்படின்னு. இப்போது அட்சய திருதி அன்னைக்கு என்ன வாங்கலான்னு நான் அவங்களுக்கு சொல்கிறேன். முடிஞ்சால் தங்கம் வாங்குங்க, அது பெருகுன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால்
தங்கம் வாங்க முடியாத சூழல் இருக்கும்போது வீட்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு இன்னைக்கு நான் தங்கம் வாங்கணும்னு நினச்சேன் வாங்க முடியல அப்படியெல்லாம் சண்டை போடாமல் மளிகை கடைக்கு போய் சுக்கிர ஓரையில் முடிஞ்சா குரு ஓரையில் நீங்கள் தங்கம் வாங்க போனீங்கன்னா குரு ஓரை போகலாம், இல்லைன்னா சுக்கிர ஓரையில் போய் கல் உப்பு பச்சரிசி மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைங்க. நீங்கள் கல் உப்பு ஒரு பாக்கெட் வாங்கினா கூட போதும், சுக்கிர ஓரையை பார்த்து நீங்கள் வாங்கிட்டு வந்து வைங்க. எப்போவுமே பூஜைக்கு நம்ம கலசம் வைப்போம் இல்லையா, அதே மாதிரி இந்த அட்சய திருதைக்கும் நீங்கள் கலசம் வச்சு நீங்கள் கடவுள்கிட்ட மானசீகமாக உங்கள் பிரார்த்தனையை வைங்க. எங்கள் வீட்டில் செல்வம் நிறைய சேரணும், மகிழ்ச்சி நிறைய சேரணும், எங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நல்ல விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் பல மடங்கு பெருகணும், அந்த முன்னேற்றம் வளரணும் அப்படின்னு உங்கள் பிரார்த்தனையை நீங்கள் வைங்க. அந்த கலசத்துக்கு தீப தூபம் காட்டி நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் வேண்டிக்கோங்க. தங்கம் எவ்வளோ வாங்க முடியுதோ வாங்குங்க. வாங்க முடியாதவர்கள் பச்சரிசி மஞ்சள் கல் உப்பு குங்குமம் வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வச்சு சாமியை வேண்டிக்கோங்க. இதுதான் அட்சய திருதியை அன்றைக்கு வழிபடுகிற முறை. புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கணுமா வாங்கலாம், என்ன பொருட்கள் வேணாலும் நீங்கள் புதுசாக வாங்கலாம். நாங்கள் ஏதாவது பாத்திரம் வாங்கணும்னு ஆசைப்படுறோம், நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். இந்த நாளில் அட்சய திருதை நாளில் நீங்கள் என்ன வாங்கினாலும் அது பல மடங்கு பெருகும், நீங்கள் என்ன முயற்சி பண்ணாலும் அது பல மடங்கு சேரும். அப்படின்றதுனால எதெல்லாம் நீங்கள் சுப காரியம்னு வச்சுருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களுடைய புது முயற்சிகள்னு வச்சுருக்கீங்களோ, எதெல்லாம் உங்களால் வாங்க முடியுதோ அதெல்லாம் வாங்கி நீங்கள் வழிபடுகிற போது அடுத்த அட்சய திருதைக்குள்ளே நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம கலசம் வச்சுட்டோம், தீப தூபம் காட்டிட்டோம், நெய்வேத்தியம் வச்சுட்டோம், என்ன சொல்லி சாமி கும்பிடுறது? அதுக்குன்னு ஏதாவது மந்திரம் இருக்கா அப்படின்னா மகாலட்சுமி துதி நீங்கள் சொல்லலாம், மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம். நான் எப்பவுமே சொல்லுவேன், கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வாழ்க்கையில் யாருக்கெல்லாம் நிறைய தங்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சொல்ல வேண்டியது கனகதாரா ஸ்தோத்திரம். அந்த புத்தகம் வந்து ஒரு 40 ரூபா தான் இருக்கும், அது சமஸ்கிருதத்தில் இருக்கும். கவிஞர் கண்ணதாசன் அதை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். நீங்கள் எங்கேயாவது புத்தக கடைகளுக்கு போகும்போது கனகதாரா ஸ்தோத்திரம் இருக்கா தமிழில் இருக்கான்னு கேட்டு வாங்குங்க. 35 ரூபா 40 ரூபா அவ்வளோதான் அதோட விலை. உங்களுக்கு படிக்க தெரியுதோ இல்லையோ, ஏன்னா அது சமஸ்கிருதத்தில் தான் இருக்கும். கண்ணதாசன் அதை தமிழில் நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறாரு. நான் பூஜையில் சொல்லும்போது அது சமஸ்கிருதத்தில் இருக்கிறதா வாசிப்பேன். நிறைய பேருக்கு அதை வாசிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால நீங்கள் அதை சொல்கிறீங்களோ இல்லையோ ஒரு புத்தகத்தை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் அப்படின்றது நிறைய செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது. ஆதிசங்கரர் நமக்காக தான் பாடி கொடுத்தார். அதனால நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு உங்கள் முறைப்படி நீங்கள் சாமி கும்பிடுங்க. முடிஞ்சால் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் புத்தகம் ஒன்று வாங்கி பூஜை அறையில் வைங்க. அடுத்த அட்சய திருதைக்குள்ள உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் உயர்வுகள் மேன்மைகள் கிடைக்கட்டும் என்று நானும் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.